ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன். பருப்பு கூட்டு நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இப்படி தான் அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை பருப்பு தனியாக தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு ரசத்துக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உடச்சி பிச்சு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய நெல்லிக்காயை அதோட விதையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதோட ஒரு 8 போல் பூண்டு பல்லையும் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இப்போ குறப்பாக அரைச்சிருக்கதை நம்ம கையிலே கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரசத்துக்கு புளியோட அளவை விட தக்காளி அளவு அதிகமாக இருக்கணும். இப்போ ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதோட பெருங்காயத்தூள் மஞ்சளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பக்கம் ஓரமாக. இப்போ நம்ம பருப்பு கூட்டு ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண 3 போல் பூண்டு அதையும் போட்டு இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாறுற வரைக்கும். பூண்டு நீங்கள் நச்சு போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ 2 காஞ்ச மிளகாயும் பிச்சு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி 3மே. இப்போ லேசாக மஞ்சள் தூள், அப்புறம் லேசாக பெருங்காயத்தூள் 2மே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா கிண்டிக்கலாம் ஒரு டைம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொட்டிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக. இப்போ அதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக மல்லி இலையை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளை பருப்பு கூட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம சூடான சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு இப்போ நான் பாத்திரம் காஞ்சது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் லேசாக சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம புளி தண்ணி போட்டு செய்கிறதுனால. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு காஞ்ச மிளகா 2ஆக பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே உடனே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ மூடியை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் ரசம் முறை கூட்ட ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், மேலையெல்லாம் லேசாக முறை வருது. ஓரத்துலாம் இப்போ கொதிக்கிற மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம ரசத்துக்கு செய்கிறப்போ நம்ம உப்பு போடல, இப்போ உப்பு போட்டுக்கலாம். அப்போ உப்பு போட வேணாம், நம்ம லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது. இப்போ கடைசியாக ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரசம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போ ரசம் வச்சாலும் இதே மாதிரி தான் செய்வீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் ரசம் பருப்பு கூட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.